பிரைஸ் தி லார்ட். தேன்கூடு என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காக்கைகளை பார் என்ற தலைப்பில் உங்களோட கூட நான் பேசுகிறேன். காக்கா தனியா சாப்பிடாது, தனியா துக்கப்படாது. தன்னோட இனத்தை கூப்பிட்டு தான் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-6 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிரு, நான் காகத்துக்கு கட்டளையிடுவேன், அது உனக்கு ஆகாரம் கொடுக்கும் என்றார். நம்ம தின்பண்டத்தை கவனம் இல்லாம வெளியே வச்சா காக்கா தூக்கிட்டு போயிடும். அந்த காக்கா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எலியாவுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குது. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம கிட்ட இருந்தோம், கொடுக்க வாய்ப்பு இருந்தோம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? இதுல நம்ம குறைவுள்ளவங்க தானே ஒத்துக்கணும். காக்காவை பார்த்துனா கத்துக்கணும். தோற்றத்துல அநேகர், உடையில பேச்சில ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம். மன மாற்றத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? காக்கைகளை பார், அது நிறத்துல கருப்பு, ஆனா அது செயல் சிறப்பு. சிந்திப்போம், செயல்படுவோம். God bless you.